அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்று ஔவையார் மிக மிக உலகத்திலே மிக சிறந்த சிந்தனையாளராக, அன்பை போதித்தவராக ஔவையார் பக்தி இயக்க கோட்பாடுகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு ஔவையார் சொல்கிறார். பசியை பற்றி ஔவையார் சொல்கிறார். பசி வந்தால் ஒரு மனிதன் என்னவாவான் என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் சொல்லுவோம் பசி வந்தா 10 மறந்து போயிடும். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாராண்மை, தேரின் கசிவந்த சொல்லியர் மேல் காவலுடன் 10 பறந்து போம் என்று சொல்வார். எவ்வளவு நுட்பமாக ஒரு பசியை உண்டானால் ஒரு மனிதன் எப்படி அழிந்து போவான் என்பதை ஔவையார் அவ்வளவு ஆய்வோடு ஆராய்ச்சியோடு சொல்றார். இன்றைக்கு தெருக்கூத்துற போனா ஔவையார் பாட்டு சொல்லாம எவனும் தெருக்கூத்துற மாட்டான். காணமையிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் முதுவாக பாவித்து பொல்லாத்திராடினால் போதுமே நல்லாதான் மிக சாதாரணம். இன்றைக்கு ஔவையார் அவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த தமிழ் சமூகத்திலே அவருடைய பாடல்கள் உருவாகும். ஆக பக்தி இயக்கம் ஏற்படுத்திய அந்த நச்சுத்தனமான இந்த சமூக அமைப்புல ஔவையாருடைய பாடல்கள் வேறு விதமான பகுத்தறிவான இந்த சமூகத்திற்கு தேவையான அன்பையும் அறநெறியையும் சொல்லுகிற ஒரு புதிய இலக்கியமாக அது வந்தது. ஔவையாருக்கு பிறகு ராமலிங்க அடிகளார் வருகிறார். 18ஆம் நூற்றாண்டுல ராமலிங்க அடிகளார் வந்து பக்தி இயக்கத்துடைய வேறு ஒரு வடிவத்தை தருகிறார். கடவுள் சிவன் கிடையாது, ஒருவன் கிடையாது, எதுவும் கிடையாது, வேதம்லாம் பொய், சாதி பொய், எல்லாம் பொய், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று அவர் ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு வேறு ஒரு முறையை சொல்கிறார். இருந்தாலும் அவருடைய துணிவை நாம் பாராட்ட வேண்டும். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த மனிதனுடைய அந்த இரக்க குணம் உலகத்திலே யாருக்கும் அப்படி ஒரு சிந்தனை தோன்றி இருக்காது. புதுச்சேரியிலே அரவிந்தர் ஆசிரமம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற கோடீஸ்வரர்கள் எல்லாம் இங்குதான் வருகிறார்கள். ஆனால் அந்த அரவிந்தர் ஆசிரமம் புதுச்சேரியில் இருக்கிற ஏழை யாருக்காவது ஒரு வாய் சோறு கொடுக்கிறார்கள் இலவசமாக, ஒரு டம்ளர் பால் தருகிறான் இலவசமாக. அவன் பாண்டிச்சேரியை சுரண்டி கொழுக்கிறான். இங்க இருக்கிற பசியோடு இருக்கிற மக்களுக்கு அவனால் ஒரு வாய் சோறு தர முடியவில்லை. ஆனால் ராமலிங்க அடிகள் பசித்தவர்களுக்கெல்லாம் சோறு போட வேண்டும் என்று அந்த சிந்தனையை அவர் உருவாக்குகிறார். எல்லோருக்கும் இலவசமாக சோறு. அது பௌத்த கோட்பாட்டினுடைய இன்னொரு வடிவமாகவும் இருக்கிறது. பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற சிந்தனையை அவர் உருவாக்குகிறார், அதை வளர்க்கிறார். ஆனால் அந்த ராமலிங்க அடிகள் என்ன சிந்தித்தாரோ, அவர் என்ன விரும்பினாரோ அதை அவரால் முழுமையாக கடைபிடிக்க முடியவில்லை. ராமலிங்க அடிகளாருக்கும் சாதிய சிக்கல் வருகிறது. ராமலிங்க அடிகளாரை எந்த பார்ப்பனர் ஆதரித்தார்? அவருடைய நூல்களை வெளியிட்டது யார்? ஒரே ஒரு ரெட்டியார் மட்டும் அவரை 9 ஆண்டு காலம் வைத்து சோறு போட்டார், தங்க வைத்திருந்தார். அவரது நூல்களை வெளியிட்டவர்கள், அவரை ஆதரித்தவர்கள் அனைவருமே அவருடைய சமூகத்தை சேர்ந்த பிள்ளைமார்கள், முதலியார்கள். சாதி எந்த அளவுக்கு மிக கொடூரமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவரும் சாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதன் பிறகு பாரதியார் வருகிறார். இந்த சமூகத்திலே, தமிழ் சமூகத்திலே பெண் உரிமையை பற்றி பேசியவர், பெண் உரிமைக்காக முதலில் குரல் கொடுத்தவர் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதன் பிறகு தமிழ்நாட்டிலே பெண் உரிமைக்காக அதிகமாக பேசியவர் தந்தை பெரியார். இன்றைக்கு இந்த காலத்து பெண்கள் என்னவெல்லாம் உரிமை கேட்கிறார்களோ அந்த மாதிரியான உரிமைகள் எல்லாம் அந்த காலத்திலே பெரியார் சொன்னார். ஆனால் அந்த பெரியாரை விட இன்றைக்கு புரட்சி பெண் பற்றி, புதுமை பெண் பற்றி யார் சொன்னார்கள் சொன்னார்? பெரியார் சொன்னார், யாரும் சொல்ல மாட்டான். யார் சொன்னார்னா பாரதியார் சொன்னார் தான் சொல்றார். பாரதியார் தான் புதுமை பெண்ணை பற்றி சொன்னார், பாரதியார் தான் புரட்சி பெண்ணை பற்றி சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், பெரியார், பாரதியார் பெரிய கவிஞராக இருக்கலாம், ஆனால் பெரியார் எழுதிய மிகச்சிறந்த கவிதை, உலகத்தின் மிகச்சிறந்த கவிதை கடவுளை மனிதன் நினை என்பது.
எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு கவிதை சொன்னார், கற்பி கலகம் செய் ஒன்று சேர் என்ற மிகப்பெரிய கவிதை. அது ஒரு முழக்கமாக நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த முழக்கத்திற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய கவித்துவம், கற்பி கலகம் செய் ஒன்று சேர் என்பது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு மிகச்சிறந்த கவிதை. அம்பேத்கர் நிறைய ஊமைகளை, உதாரணங்களை இதை போல சொல்வார். ஆடுகளைத்தான் பணியிடுவார்கள், சிங்கங்களை அல்ல. இதை போன்ற நிறைய ஊமைகளை சொல்வார்கள். எல்லாமே கவிதை. காரணம் நான் சொல்வதை போல மார்க்சியம் என்னுடைய கவிதையிலிருந்து உருவானது என்று சொல்வார்கள், கவித்துவத்திலிருந்து மார்க்சியம் உருவானது என்று சொல்வார்கள். அதை போல அம்பேத்கருடைய எழுத்துக்களிலே ஏராளமான ஊமைகளை, உதாரணங்களை நாம் பார்க்க முடியும். பெரியாருக்கு இல்லாத அந்த பெருமையை பாரதியார் கட்டிக் கொண்டு போகிறார். ஏனெனில் அவர் கவிஞர் என்ற காரணத்தினால் அந்த பெருமையை அவர் பெறுகிறார். அதன் பிறகு பாரதிதாசன் வருகிறார். திராவிட இயக்கத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி பிடிக்க முடியுமோ, திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஆதரவாக அந்த இயக்கம் பல இடங்களில் பற்றி பரவுவதற்கு நெருப்பாக பாரதிதாசன் விளங்கினார். ஆக கவிதை என்பது சமூகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், கவிதை என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு வகையான தலைமையாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தனித்து இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மட்டும் இத்தகைய குறுகிய காலத்தில் இவ்வளவு வேகமாக பரவியது, நெருப்பை போல பரவியதற்கு காரணம் தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய கவிதை. அடங்கமறு அத்துமீறி என்ற அந்த கவிதை, அந்த கவிதையை சுவரொட்டிலே பார்த்த யாரும் திரும்பி பார்க்காமல் போக முடியாது. நாங்கள் அந்த சுவரொட்டிகளை ஒட்டுகிற காலத்தில், அவர் ஏப்ரல் 14க்கும் டிசம்பர் 6க்கும் அவர் அனுப்புகிற சுவரொட்டிகளை ஒட்டுகிற பொழுது, பேருந்து நிலையத்திலே நாங்கள் அந்த சுவரொட்டிகளை ஒட்டுகிற பொழுது அந்த பேருந்து நிலையத்துக்கு வருகிறவர்களெல்லாம் திரும்பி பார்த்துவிட்டு போவார்கள். சீனிவாசன் மாத்திரம் புரட்சியாளர் அம்பேத்கரை போல கற்பி கலகம் செய் ஒன்று சேர் என்பதை போன்ற ஒரு முழக்கத்தை, அது ஒரு கவிதையை அவருடைய கண்டுபிடிப்பாக முன்வைத்திருந்தால், அம்பேத்கருக்கு முன்பாகவே ரெட்டமலை சீனிவாசன் தமிழ்நாடு முழுவதும் அறியப்பட்டவராக, இந்தியா முழுவதும் அறியப்பட்டவராக இருந்திருப்பார். அது ஏதோ அவருடைய வாழ்க்கையில் அது நடவாமல் போய்விட்டது. அந்த குறை அவருக்கு இருந்து விட்டது. திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமா? இவர்கள் அந்த அவரை தோற்கடித்து இருக்க முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆக கவிதை என்பது இந்த சமூகத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்குகிற பணியை ஒரு தனி மனிதராக அந்த காலத்தில் 47 தொடங்கி நம்முடைய கவிஞர் தமிழ்மொழி அவர்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறார். தமிழ்மொழியை பற்றி சொல்லுகிற பொழுது ஏன் கவிதைகளை பற்றி நான் இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய தோழர்கள் கவிதையின் மீது, இலக்கியத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் பண்பாட்டை பற்றி பேசுகிறீர்கள். இந்த தன்னை பற்றி அவர் மிக சிறப்பான ஒரு அறிமுகத்தை சொல்கிறார். நான் அவருடைய கவிதைகளை அதிகம் படித்திருக்கவில்லை, இருந்தாலும் ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். துயர் ஒன்றை நொறுக்கிடவே தாரை முழைக்கிடுவேன் தமிழ் சாதி விழித்திடவே, கத்தி முனைதனிலே பயம் காட்டும் உலகினிலே சத்திய பேரிகையை நான் தட்டி முழக்கிடுவேன் என்று சொல்கிறார். இந்த நம்பிக்கை என்பது அவருக்கு பாரதிதாசன் மூலமாக கிடைத்திருக்கலாம். ஆனால் ஒரு தலித் இப்படிப்பட்ட துணிவாக எழுதுவது என்பது அந்த காலத்தில் எதிர்த்து எவர்வரின் எதிர்த்து நன்றி போல் மறிக்கும் கூட தமிழனுக்கே தமிழ்நாடு, இதை தடுக்க யார் செய்தாலும் கீழ். இந்திய எதிர்த்தில் எவர்வரின் எதிர்த்தினில் நந்தி போல் மறிக்கும் கூட நாய்களை எதிர்த்தினில் தமிழனுக்கே தமிழ்நாடு, இதை தடுக்க யார் செய்தாலும் கேடு என்று சொல்கிறார். நாம இப்பதான் நகைக்காக ரொம்ப எந்த வீட்லயும் நடக்கிற ஒரு மிகப்பெரிய சண்டை நகை சண்டை. பச்சை கிளி எங்க நகை போட்டுருக்கா? நகை இல்லை. பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலுக்கு அணி இல்லை, அது நகை போட்டுல. இச்சை மைனா பறவைக்கும்
நகை இல்லை. மைனாவும் நகை போட்டல. கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டை நகை இல்லை, உனக்கேன் பாப்பா நகையெல்லாம். இதெல்லாம் நகையா போடுறது. பச்சைக்கு நகை போட்டுட்டா, மைனா நகை போட்டுட்டா, மயில் நகை போட்டுட்டா, அதனால ஒரு நகை வேண்டாம் என்று சொல்கிறார். பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலுக்கு அணி இல்லை, இச்சை மைனா பறவைக்கும் ஏதும் கழுத்தில் நகை இல்லை, கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டை நகை இல்லை, உனக்கேன் பாப்பா நகையெல்லாம் என்று சொல்கிறார். மேதினத்தை பற்றி அவர்தான் மேதினத்தை மிகச் சிறப்பாக வாழ்த்தி பாடியவர். அதை பற்றி ஒரு பாட்டு எழுதார். ஏழை தொழிலாளர் ஏற்றி வைத்த தீபத்தில் நின்னுடைய நாமம் நினைத்ததுதான் இவ்வுலகில், காரிருளை வென்று கனிதிருத்த மேலெழுந்த சூரியன் போல மாமதி போல் வையத்தை சுற்றி வரும் மேதினமே நீ வருவாய் மின்னல் ரதமேறி ஊதினோ மெக்காலம் முன்னை வரவேற்க என்பது அவருடைய மேதின கவிதையிலே ஒரு பகுதி. கவிஞர் தமிழர்களை தொட்டெடுத்து விட்டால் பார்ப்பவர்கள் என்ன சொல்வார் என்றொதுங்கி போனார். தயமிக்க இந்து மதம் வளர்த்துவிட்ட எண்ணம் தமிழரிடை இத்தீமை விளைத்தவரை காணினும் கையிரண்டும் காலிரண்டும் வெட்டி அவர் கண்ணை கழுகுக்கு பலியிடுவேன், என்ன இது நீதி என்று சொல்றார். ரெண்டு பேர் செத்து கிடக்குறாங்க, ஒரு பறையனும் ஒரு பறச்சியும் செத்து கிடக்குறாங்க. அவங்க யாரும் தூக்கி ஒரு ஓரமா போடல, அல்லது அவர்களை பற்றி யாரும் கவலைப்படாமல் எல்லோரும் விலகி செல்கிறார்கள். தமிழ் சமூகத்தில் இப்படிப்பட்ட எண்ணத்தை, இப்படிப்பட்ட சாதிய உணர்வை உருவாக்கியவர்களை பார்த்தால் அவங்க கையையும் காலையும் வெட்டி போடுவேன் என்று அவர் சொல்கிறார். தமிழரிடை இத்தீமை விளைத்தவரை காணின் கையிரண்டும் காலிரண்டும் வெட்டி அவர் கண்ணை கழுகுக்கு பலிவிடுவேன், என்ன இது நீதி என்று சொல்கிறார். அந்த வீராதி காவியத்திலே இன்னொரு கவிதை, உதிர் நின்ற சாதி வெறி மதவெறிகள் எல்லாம் சுக்காக போயிற்று பறையோசை ஓடி சுதந்திரத்தை சொல்லியுமே முழங்குதடா ஊரில் என்று பறையோசையை பண்ணிசைத்து காட்டுகிறார் என்று சொல்கிறார். இன்றைக்கு தலித்து இலக்கியம் பேசுகிறவர்கள் இந்த பறை என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள், பறையர்கள் என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள், சேரி என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் தலித் கவிதை எழுதுகிற தலித் இந்த சேரி என்ற சொல்லையும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதை போலவே நிலைவற்ற சிலை என்ற ஒரு காவியத்தை, குறுங்காவியத்தை 1947 எழுதியிருக்கிறார். அதுல ஒரு மேல் சாதிக்கார இளைஞனை ஒரு கீழ் சாதிக்கார பெண், வஞ்சி என்கிற பெண் காதல் புரிகிறார். அந்த பெண்ணிடம் அந்த இளைஞன் சொல்லுகிறான், அவன் அந்த பெண்ணை காதலித்த பிறகு சாதி மறுக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இடியும் வரை பணக்கார கோட்டை சாதி இடியுடனே பொருள் ஏற்ற தாழ்வனைத்தும் ஒடியும் வரை தொன்றாற்றும் பெரும் பணிக்கு உயிர் தந்தே தமிழ்நாடே ஏற்றுக்கொள். சாதி ஒழிப்பு பற்றி நாம பேசுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது ஊர் தெருவில் பேசப்பட வேண்டும் என்று